லாஸ்ட் கிளாஸில் நெக் ஃபினிஷ் பண்ணுறது பார்த்தோம் அண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ஃபினிஷ் பண்ணுறது பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ், அதாவது நல்ல பக்கம் நம்மளோட குட் சைடு அண்ட் குட் சைடு வச்சு அதை நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் தெரியும். நீங்கள் ஷோல்டர் ஸ்டிச்சு வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிற இடம். ஸோ அதனால் நீங்கள் ஷோல்டருக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 போட்டுக்கோங்க, இல்லை உங்களுக்கு 3 வேணும்னாலும் நீங்கள் 3 போட்டுக்கலாம். நான் வந்துட்டு 3 யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சைடு ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அண்ட் இன்னொரு சைடு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதுலேயே பார்த்தா தெரியும், குட் சைடு வச்சுருக்கோம் அண்ட் பேக் சைடு வந்துட்டு பின்னாடி இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக ஸ்டிச் பண்ணாலும் அது வந்துட்டு நீங்கள் பிரிச்சுட்டு பண்ணிக்கலாம். ஸோ டோன்ட் வெரி. 2 ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் நான். உங்களுக்கு 2 வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை 3 வேணும்னாலும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் ஷோல்டருக்கு வந்துட்டு 1/2 இன்ச் விட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை 1/4 இன்ச் விட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். நான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற வீடியோ வந்துட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். அண்டு இன்னொரு டைம் வந்துட்டு நான் உங்களுக்கு அது இன்ஸ்ட்ரக்ஷனோட யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். நம்ம கட் பண்ணிவிட்டு அண்ட் அதை சும்மா ஆர்ம் ஹோலில் வச்சு அட்டாச் பண்ணுறது தான். ஸோ சென்டராக, அதாவது ஸ்லீவை வந்துட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டர் பார்த்துக்கோங்க. அதோட சென்டரும் அண்டு இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்துட்டு டெய்லர் மார்க்னு சொல்லுவாங்க. அது எதுக்காகனா சென்டர் வந்துட்டு நம்மளுக்கு தெரியறக்காக. ஸோ அந்த சென்டரை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் அட்டாச் பண்ண இடத்துல சென்டராக பார்த்து நம்ம அந்த பீஸ் வந்துட்டு வைக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், குட் சைடு அண்ட் குட் சைடு வைக்கணும். நல்ல பக்கம் வச்சு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது கரெக்டாக வந்துடும் ஸ்டிச்சு. ஸோ நான் வந்துட்டு சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு அந்த சென்டர் லைன் கரெக்டாக வருங்கிறதுக்காக அப்படி பண்ணுவேன். நீங்கள் எண்டுலேருந்து வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை நான் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அண்டு இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணையில் ரொம்ப அதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் ஆக்கிடக்கூடாது. அதோட போக்கிலே வந்துட்டு வச்சு நம்ம ஸ்லீவை வந்துட்டு அட்டாச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம இதுக்கு விட்டுருப்போம். ஸோ அதோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்லீவை லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இந்த சைடும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம், மெதுவாகவே பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவசரப்பட்டு பண்ணால் தான் வந்துட்டு அது நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். புரியலன்னா 2-3 டைம் கேட்டு பண்ணுங்கள். இல்லை வீடியோ பார்த்து புரியலன்னா என்கிட்ட வந்து தனியாக கேளுங்க, நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். பட் அவசரமாக பண்ண வேண்டாம், புரியாமல் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஸ்லீவை வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த லாஸ்ட் எண்டு இருக்கும் இல்லையா, ஸோ எண்டை வந்துட்டு நம்ம எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். உள்ளே பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி லாஸ்ட் வந்துட்டு நம்ம எண்டை வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணி முடித்ததும் அடுத்து நம்ம வந்துட்டு சைடில் அடிச்சுட்டு அண்ட் தென் ஸ்லிட்டு மட்டும் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு சுடிதார் ரெடி ஆயிரும். ஸோ பாட்டம், அதாவது நம்ம டாப்போட பாட்டமே வந்துட்டு
ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க லாஸ்ட்டில். இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டும் அண்ட் பேக் பார்ட்டும் ரெண்டுமே வந்துட்டு ஒரே அளவுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்துட்டு கொஞ்சம் நீளமாக இருக்கும், அப்புறம் பேக் வந்துட்டு நீளமாக போயிடும். ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஒட்டுக்கா வச்சுட்டு அளவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பாட்டமும் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ ரொம்ப ஈஸியான வேலை, சைடு வந்துட்டு நம்ம அடிக்கணும், சைடில் அடிக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு அளவு ட்ரெஸ் வச்சு அதை மார்க் பண்ணிட்டேன், எனக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபிட் வேணுங்கிறது. நீங்களும் அந்த மாதிரி சென்டராக வச்சு அளவு ட்ரெஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு கீழே இருந்து அடிச்சுக்கோங்க. என்னடா கீழே இவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது, எப்படி ஸ்லிட் அடிக்கிறேங்கிற டவுட் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி கீழே டிஸ்டன்ஸ் விட்டு தான் அடிக்கணும். நல்லா கேர்வாக அடிச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு சிலர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, பட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருப்பீங்க. நம்ம ஹிப் கிட்ட வரையில் நம்மளுக்கு வந்துட்டு கேர்வ் வரணும். நான் மார்க் பண்ணியிருக்கிறது விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு சுடி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பாதியே ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த துணியை விரித்து போட்டுக்கோங்க. அது மேலேயே வந்துட்டு நீங்கள் உங்களோட அளவு ட்ரெஸ்ஸை வச்சுட்டிங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அளவு ட்ரெஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் வந்துட்டு எண்டில் நல்லா லாக் போட்டு ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே அங்கே நல்லா லாக் போட்டிருப்போம். துணி நிறையா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ஸ்லிட்டு தான் அடிக்க போகிறோம். ஸ்லிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த துணி இருக்கு இல்லையா, இப்போ ரெண்டுத்தையும் நல்லா நம்ம விரித்து விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். எடுத்ததுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபோல்டு வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வரணும், பெருசாக போயிடக்கூடாது, அதையே பார்த்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி பேர்ல் பின்ஸ் இருந்ததுன்னா அது போட்டுக்கோங்க. இல்லை நான் வந்துட்டு வாங்கலை அப்படின்னிங்கன்னா சேஃப்டி பின் கூட போட்டுக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ அது போட்டுக்கோங்க. 2 சைடும் வந்துட்டு பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு ஸ்டார்டிங்கிறனால நீங்கள் பின் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பின் போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 சைடும் பின் போட்டாச்சு. உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு அந்த ஸ்லிட்டோட ஷேப் வந்துட்டு கரெக்டாக தெரியுது இல்லையா. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அந்த 2 சைடையும் விரித்து விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சு கீழே எந்த ஒரு ஃபோல்டும் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க. விரித்து விட்டுட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்லிட் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நிறைய பேர் வந்துட்டு கஷ்டம்பாங்க, அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ நம்ம அதை ஸ்டிச் பண்ணிட்டோம்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் 2 டைம் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு ஸ்லிட்டு பிரியாது. கீழே பண்ணிவிட்டு நம்ம ஊசியை குத்தி லாக் போட்டுக்கிறோம். எடுத்து திருப்புறோம். அந்த வீ நெக்குக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி திருப்பிட்டு உடனே நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடுவோம் ஒரு சைடு. அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபோல்டு வந்துட்டு அப்படியே தானாக வந்துடும், ஏன்னா நம்ம மேலேயே பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், அவசரம் வேண்டாம். நம்ம வந்துட்டு ஒரு 3 சுடிதார் நம்ம பண்ணோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதனால் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் வந்துட்டு நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த சைடு வரும்.
போட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த சைடு வந்துட்டு எப்படி பண்ணுவோம்னா, நம்ம பின்னாடி இருந்து வருவோம். அதாவது லாஸ்ட்ல இருந்து வருவோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே இருந்தே ஃபோல்ட் பண்ணி பின் போடுறதுனா பின் போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ண வருதுன்னா அப்படியே ஃபோல்ட் பண்ணி கடைசியிலேருந்து வந்துக்கோங்க. ஸோ பின் போட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபோல்ட் பண்ணிவிட்டு பின் போட்டு ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பின் போட்டுக்கோங்க. ஒரு 4 பின்ஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ கடைசியிலேருந்து வருவோம். இன்னொரு சைடு பண்ணையில் ஒரு சைடு பண்ணையில் மேலேருந்து வருவோம். ஸோ லாஸ்ட்லேருந்து அதே மாதிரி வரும். நான் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேலே வரைக்கும் வந்துடுவேன். இப்போ நம்ம ஸ்லிட்டை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டாப் ரெடி ஆயிரும். ஸோ இதை நம்ம சுடிதார்னு சொல்லக்கூடாது, கம்மீஸ்னு சொல்லணும். சுடிதாருங்கிறது வந்துட்டு ஒரு பேண்ட். ஆக்சுவலி நான் முன்னாடியே அதை பற்றி வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். பட் எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இது உண்மையாகவே இதுக்கு இப்படி தான் பேரா அப்படிங்கிறது. எனக்கு கிளாஸ் எடுக்கையில் சொன்னாங்க. ஸோ இது பேர் வந்துட்டு கம்மீஸ், அதனால் இதை கம்மீஸ்னு சொல்லுங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்லிட்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்போ நீங்கள் அதே மாதிரி அந்த சைடும் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சுடிதார் ரெடி.